உலகத்தோட கடைசி எல்லைன்னு சொல்லப்படுற ஒரு இடம் இருக்கு. அங்க மனிதர்கள் இன்னும் முழுமையா காலடி எடுத்து வைக்கல. அந்த இடம்தான் அண்டார்டிகா. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பரப்பளவுல பரவி இருக்கும் இந்த பனிக்கண்டத்துக்கு கீழே என்ன இருக்குன்னு யாருக்கும் முழுமையா தெரியாது. ஆனா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச சில விஷயங்கள் இந்த உலகத்தையே அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. பனிக்கட்டிக்கு 500 மீட்டர் கீழே ஓடுற ரகசிய நதிகள், இருட்டுல வாழும் விசித்திர உயிரினங்கள், 9 கோடி ஆண்டுகள் பழமையான மறைஞ்ச காடுகள், செவ்வாய் கிரகத்துல உயிர்கள் இருக்கலாம்னு நம்ப வச்ச விண்கற்கள், மேலும் 10 லட்சம் ஆண்டுகள் பழமையான காற்றை பாதுகாத்து வச்சிருக்க பனிக்கட்டிகள், இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு. ஆனா இது மட்டும் இல்லாம அண்டார்டிகாக்கு கீழே 3000 மீட்டர் உயரம் இருக்க மலைத்தொடர்கள் இருக்கு. சாதாரணமா மலைகள் உருவாக வேண்டிய எந்த இயற்கை காரணமும் அங்க இல்லை. அப்படி இருக்க அந்த மலைகள் எப்படி உருவானுச்சு? அண்டார்டிகா வெறும் பனிக்கண்டம் மட்டும் இல்லை, பூமியோட கடந்த காலத்தை மறைச்சு வச்சிருக்க ஒரு ரகசிய உலகம். இன்னைக்கு இந்த உலகத்தோட மிக பயங்கரமான மற்றும் நம்ப முடியாத மிஸ்ட்ரியை தான் பார்க்க போறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் ஹரிஸ் மாறன். அண்டார்டிகா இது உலகத்தோட தெற்கு பகுதி, இல்லைனா தென் துருவம்னு அழைக்கப்படுது. இங்க இருக்க பனிப்படலங்களோட ஆழம் சுமார் 4.7 கிலோமீட்டர் வரை பதிவாகி இருக்கு. இது எந்த அளவுக்கு ஆழம்னா, உலகத்தோட உயரமான பில்டிங்னு சொல்லப்படுற புர்ஜ் கலிஃபா அளவு இருக்க 5 பில்டிங்கை ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வைக்க முடியும். இந்த பனிக்கட்டிகளுக்குள்ள பல லட்சம் ஆண்டுகளா புதைஞ்சிருக்கும் ரகசியங்கள் இன்னும் மறைஞ்சே இருக்கு. முதல்ல அந்த பனிக்கட்டிக்கு கீழே மறைஞ்சிருக்க உயிரினங்களோட உலகத்தை பற்றி பார்க்கலாம். 2022ஆம் ஆண்டு ஆராய்ச்சியாளர்கள் செயற்கைக்கோள் படங்கள் உதவியோட அண்டார்டிகாவில் இருக்க லார்சன் பி ஐசெல்ஃப்னு சொல்லப்படுற மிகப்பெரிய பனிக்கட்டி மலையில ஒரு விசித்திரமான அடையாளத்தை கவனிச்சாங்க. அது 2021க்கு அப்புறம் எடுத்த போட்டோஸ்ல மட்டும்தான் பதிவாகி இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல அப்படி எந்த ஒரு பிளவும் இல்லை. இதை ஆய்வு செஞ்ச விஞ்ஞானிகள் ஹாட் வாட்டர் ட்ரில்ல கேமராவை பொருத்தி அந்த பனிக்கட்டியை துளையிட ஆரம்பிச்சாங்க. சுமார் 500 மீட்டர் ஆழம் வந்தப்போ அந்த ட்ரில்ல பொருத்தப்பட்டிருந்த கேமரா அண்டார்டிகாக்கு கீழே மறைஞ்சிருந்த அதிசய உலகத்தை பதிவு செஞ்சது. அந்த பனிப்படலத்துக்கு நடுவுல ஒரு ரகசிய நதி ஓடிட்டு இருந்துச்சு. அந்த நதிக்கு உள்ள இருக்க ஒரு குகையில ஆயிரக்கணக்கான ஆம்பிஃபாட்ஸ்ன்னு சொல்லப்படுற உயிரினங்கள் இருந்துச்சு. அது சிறிய ரால் போன்ற தோற்றம் இருக்க உயிரினம். ட்ரில் பண்ணதுல இந்த உயிரினங்கள் மிகவும் சுறுசுறுப்பா இயங்க தொடங்குனுச்சு. ஆனா இதுல கேள்வி என்னன்னா, அண்டார்டிகாவோட தொலைதூர பனிப்படலத்துல 500 மீட்டர் ஆழத்துல இந்த உயிரினங்கள் எப்படி அங்க வந்துச்சு? அந்த உயிரினங்கள் உயிர் வாழ்றதுக்கு என்ன சாப்பிடுது? சில நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கடல்ல வாழ்ற இந்த உயிரினங்கள் சிதைந்த தாவரங்களை உணவா எடுத்துக்கொள்ளுதுன்னு சொல்றாங்க. அதாவது இந்த ரகசிய நதியில ஒரு காலத்துல தாவரங்கள் அதிகமா இருந்திருக்கணுங்கிறதுக்கான சான்றா இதை பார்க்கறாங்க. உலகத்தோட மிகவும் ஆழமான கடற்பகுதி சேலஞ்சர் டீப் தான். 2வது இடத்துல இருக்குது ப்ரௌசன் டீப். 3வது ஆழமான பகுதி அண்டார்டிகாவோட தெற்கு பெருங்கடல்ல இருக்க ஃபேக்டோரியன் டீப் தான். இது 2019ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதோட ஆழம் சுமார் 7437 மீட்டர்னு கணக்கிடப்பட்டிருக்கு. இது சோனார் ஸ்கேனிங் தொழில்நுட்பத்தின் மூலமா கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. கப்பலுக்கு அடியில பொருத்தப்பட்ட சோனார் கருவிகள் மூலமா பனிக்கடலோட அடிப்பகுதியை வரைபடமா உருவாக்குனாங்க. 1000க்கும் மேற்பட்ட சோதனைகள் நடந்திருந்தாலும் இந்த ஆழமான பகுதி எப்படி உருவானது என்பதையும், அதை சுத்தி இருக்க கடலடி பகுதியுடன் இதுக்கு என்ன தொடர்பு என்பதையும் விஞ்ஞானிகள் இன்னும் கண்டுபிடிக்கல. 2022ஆம் ஆண்டு அண்டார்டிகா கடல் பகுதியில பயணம் செஞ்சிட்டு இருந்த ஒரு குரூஸ் கப்பல்ல இருந்த பயணிகள் கடல்ல ஒரு மிகப்பெரிய ஜெல்லிஃபிஷை பார்க்கறாங்க. கப்பலோட ஆபரேட்டர் ஒரு நீர்மூழ்கி கருவியை அனுப்பி அந்த ஜெல்லிஃபிஷை பயணிகளுக்கு நேர்ல காட்டினாரு. இது சுமார் 33 அடி நீளம் இருக்க ஒரு ஜெயின் ஃபேண்டம் ஜெல்லிஃபிஷ். பொதுவா இந்த வகை ஜெல்லிஃபிஷ்லாம் 3500 அடி ஆழத்துல தான் வாழும். ஆனா இது அண்டார்டிகா கடலோட மேற்பரப்புல காணப்பட்டிருக்கு. இவ்வளவு பெரிய ஜெல்லிஃபிஷ் அந்த பகுதியில என்ன செஞ்சுட்டு இருக்குங்கிறதும், அது ஏன் கடலோட மேற்பரப்புக்கு வந்துச்சுங்கிறதும் இன்னும் மர்மமாவே இருக்கு. அண்டார்டிகாவோட வெறிச்சோடிய பனிப்படலத்துக்கு கீழே விஞ்ஞானிகள் 9 கோடி ஆண்டுகள் பழமையான மலைக்காடுகள் இருந்ததுக்கான ஆதாரங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கண்டுபிடிப்பு ஒரு காலத்துல அண்டார்டிகா பசுமையான உலகமா இருந்ததுக்கான சான்றா பார்க்கப்படுது. இந்த பண்டைய காடுகள் பனிகளால் மூடப்பட்ட கடலடி பகுதிக்கு கீழே கண்டறியப்பட்டிருக்கு. அங்க மரவேர், பூமருவுகள் போன்றவை கிடைச்சது. ரேடியோ கார்பன் டேட்டிங் மூலமா இதெல்லாம் கிரெட்டேசியஸ் காலத்தை சேர்ந்ததுன்னு தெரிய வந்துச்சு. அந்த டைம்ல பூமியோட வளிமண்டலத்துல கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருந்ததுனால
அண்டார்டிகா வெப்பமான பகுதியாக இருந்திருக்கு. இந்த கண்டுபிடிப்புகள் இன்னைக்கு பனியால் மூடப்பட்டிருக்க இந்த நிலப்பரப்பு ஒரு காலத்தில் பசுமையான பள்ளத்தாக்குகளையும் வண்ணமயமான புல்வெளிகளையும் கொண்டிருந்ததை காட்டுது. 1909ஆம் ஆண்டு அண்டார்டிகாவில் கண்டுபிடிக்கப்பட்ட நிலக்கரி அங்கே பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி மலைக்காடுகள் இருந்ததுக்கான மற்றொரு சான்று. அந்த மலைக்காடுகள் காலப்போக்கில் ஃபாசில் எரிபொருளாக மாறிடுச்சு. அண்டார்டிகா பனிக்கட்டிகளுக்கு கீழே இருந்து பல விண்கற்கல்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது ஒன்றும் சாதாரண கற்கள் இல்லை, பிரபஞ்சத்தோட ரகசியத்தை தாங்கியிருக்க கற்கள். அதில் சில கற்கள் செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்திருக்குன்னு நம்பப்படுது. ALH 84001ங்கிற ஒரு விண்கல் 450 கோடி ஆண்டுகள் பழமையானது. இது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்க பழமையான பொருட்களில் ஒன்றா கருதப்படுது. 1996ஆம் ஆண்டு இந்த விண்கல்ல நுண்ணுயிர் புதைப்படங்களுக்கான சான்றுகள் இருக்கதா விஞ்ஞானிகள் அறிவிச்சப்போ உலகம் முழுவதும் அதிர்ச்சியானாங்க. அதாவது இந்த விண்கல் செவ்வாய் கிரகத்திலிருந்து உடைஞ்சி பூமிக்கு வந்த காலத்தில் செவ்வாய் கிரகத்தில் உயிர்கள் இருந்திருக்கலான்னு சொல்கிறாங்க. இதன் காரணமாக தான் செவ்வாய் கிரகத்தில் உயிரினங்களை தேடுற ஆராய்ச்சிகள் தீவிரமாக நடைபெறுது. இந்த விண்கல் மூலமாக ஆராய்ச்சியாளர்கள் செவ்வாய் கிரகத்தோட வளிமண்டலம் மற்றும் அங்கே இருக்க எரிமலையோட செயல்பாடுகளை பற்றி ஆய்வு செஞ்சாங்க. அந்த ஆய்வில் தண்ணீரில் மட்டுமே உருவாகக்கூடிய சில கனிமங்கள் அதில் இருந்ததுனால ஒரு காலத்தில் செவ்வாய் கிரகத்தில் நீர் பெருமளவு ஓடி இருக்கணுங்கிறதுக்கான சான்றா பார்க்கப்படுது. பூமியோட பழைய வளிமண்டலத்தை ஆராய்ச்சியாளர்கள் இவ்வளவு துல்லியமாக எப்படி கண்டுபிடிக்கிறாங்கங்கிற கேள்வி உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். அதோட ரகசியம் அண்டார்டிகாவோட பனிக்கட்டிகளுக்குள்ள தான் இருக்கு. அங்கே பல லட்சம் ஆண்டுகளாக உருகாமல் இருக்க பனிக்கட்டிகளுக்குள்ள அந்த கால வளிமண்டலத்தோட காற்று குமிழிகள் இன்னும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. விஞ்ஞானிகள் அந்த பனிக்கட்டியோட மையப்பகுதியை ட்ரில் பண்ணி அதை ஆய்வு செய்வாங்க. எவ்வளவு ஆழமாக தோன்றாங்களோ அவ்வளவு பழைய காலத்துக்கு அவங்க போக முடியும். பனியோட ஒவ்வொரு அடுக்குலையும் இருக்க காற்று குமிழிகள் அந்த வருடத்தோட வளிமண்டல நிலையை அப்படியே பாதுகாத்து வச்சிருக்கும். இந்த பழமையான காற்று குமிழிகளை ஆய்வு செய்கிறது மூலமாக விஞ்ஞானிகள் பூமியோட பழங்கால காலநிலையை மீண்டும் உருவாக்க முடிஞ்சது. 10 லட்சம் ஆண்டுகள் பழமையான பனிக்கட்டிகள் அப்போ பூமியோட காலநிலை சுழற்சி ஒவ்வொரு 40,000 ஆண்டுகளுக்கும் மாறினதை காட்டுது. பின்னர் அது 1 லட்சம் ஆண்டுகளுக்கு ஒரு முறையா மாற தொடங்குனுச்சு. இந்த ஆய்வுகள் மூலமா பூமியோட எதிர்கால காலநிலையையும் கணிக்க முடியுது. 1950ஆம் ஆண்டு அண்டார்டிகாவோட பனிப்படலங்களுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய மலைத்தொடர் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அந்த மலைத்தொடருக்கு காம்பர்ட் சேவ் மலைத்தொடர்னு பேர் வைக்கப்பட்டுச்சு. 1200 கிலோமீட்டர் நீளம் இருக்க இந்த மலைத்தொடரில் இருக்க மலைகள் சுமார் 3000 மீட்டர் உயரம் வரை இருக்கு. இதுல விசித்திரமான விஷயம் என்னன்னா, இந்த மலைகள்லாம் உலகத்தில் இருக்க மற்ற மலைகள் மாதிரி இல்லை. சாதாரணமா இப்படியான மலைகள் மிகவும் பழமையானதா இருக்கணும். ஆனா அதோட அமைப்பை பார்த்தா அப்படி தெரியல. மேலும் பல கிலோமீட்டர் பனிக்கட்டிகளுக்கு கீழே இந்த மலைத்தொடர் இருக்குது விஞ்ஞானிகளுக்கு மேலும் குழப்பத்தை ஏற்படுத்துது. பொதுவாக மலைகள்லாம் டெக்டானிக் தட்டுகளோட இயக்கத்தால் தான் உருவாகுது. ஆனால் அண்டார்டிகாவில் அப்படியான இயக்கங்கள் எதுவும் இல்லை. அதனால் பூமிக்குள்ளே இருக்க மேக்மா வெடிப்புகளால் தான் இந்த மலைகள் உருவாகிருக்கலாம்னு கருதப்படுது. ஆனால் இதுக்கான உறுதியான ஆதாரம் இன்னும் விஞ்ஞானிகள் கிட்ட இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். See you.